நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுமார் 1 கோடி கருத்துக்கள் கேட்கப்பட்டு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது சாமானிய இஸ்லாமியர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்று கூறினார். வக்ஃப் வாரியத்தில் ஷியா, சன்னி பிரிவுகள் மட்டுமின்றி போரா உள்பட பிற இஸ்லாமிய சமூகங்களும் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வக்ஃப் சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது இஸ்லாம் மக்களுக்கு எதிரான சட்டம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாஜக புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தாம் இல்லை என்றும், புதிய தலைவரை மூத்த தலைவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் அண்ணாமலை கூறினார். திமுக அரசின் நீட் தேர்வு ரத்து நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2025 வெற்றிகரமாக இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்து ராஜ்யசபாவில், ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு, நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு, ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசிக்கு மட்டுமே, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட், ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா, ராஜ்யசபா 2லும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம்.